அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கியாமத்து நாளில் பீதியினால் ஜனங்கள் ஒருவர் இன்னொருவரிடம் ஓடிக்கொண்டிருப்பார்கள். இந்நிலையில் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, தாங்கள் தங்கள் இரட்சகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் என்று வேண்டுவார்கள். இதற்கு தகுதியானவன் நான் அல்ல. நீங்கள் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லுங்கள். அவர் அல்லாஹு தஆலாவின் நண்பர் என்று சொல்வார்கள். மக்கள் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்வார்கள். அவர்கள், நான் இதற்கு தகுதியற்றவன். ஆயினும் நீங்கள் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லுங்கள். அவர் கலிமுல்லாஹ், அல்லாஹு தஆலாவிடம் பேசுபவர் என்று சொல்வார்கள். மக்கள் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்வார்கள். அவர்களோ நான் இதற்கு தகுதியற்றவன் என்றாலும், நீங்கள் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லுங்கள். அவர்கள் ரூஹுல்லாஹ், கலிமத்துல்லாஹ் என்று சொல்வார்கள். மக்கள் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் செல்வார்கள். ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் இதற்கு தகுதியற்றவன். நீங்கள் ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்கள். எனவே அம்மக்கள் என்னிடம் வருவார்கள். மிகவும் நன்று, பரிந்து பேசும் உரிமை எனக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று சொல்வேன். அதற்கு பிறகு நான் எனது ரப்பிடம் அனுமதி கேட்பேன். அனுமதி கிடைத்துவிடும். இப்பொழுது சொல்ல இயலாத புகழ் வார்த்தைகளை அல்லாஹு தஆலா எனது உள்ளத்தில் அந்நேரத்தில் உதிக்க செய்வான். நான் அந்த வார்த்தைகளால் அல்லாஹு தஆலாவை புகழ்ந்த வண்ணம் சஜிதாவில் வீழ்ந்து விடுவேன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துவீராக. சொல்லுங்கள், உங்களின் பேச்சு கேட்கப்படும். கேளுங்கள், கொடுக்கப்படும். சிபாரிசு செய்யுங்கள், உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என சொல்லப்படும். என் இரட்சகனே, என் சமுதாயம், என் சமுதாயம், என்னுடைய சமுதாயத்தை மன்னித்துவிடு என்பேன். எவருடைய உள்ளத்தில் தொலி கோதுமை அளவு ஈமான் இருக்குமோ அவரை நரகிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று கூறப்படும். பிறகு எனக்கு இடப்பட்ட கட்டளைப்படி செய்து முடிப்பேன். திரும்ப வந்து அதே வார்த்தைகளால் அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து சஜிதாவில் வீழ்ந்து விடுவேன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துவீராக. சொல்லுங்கள், கேட்கப்படும். கேளுங்கள், தரப்படும். உங்களின் பரிந்துரைத்தல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டதும், என் இரட்சகனே, என் உம்மத், என் உம்மத் என்று கூறுவேன். என்னை நோக்கி செல்வீராக. எவரது உள்ளத்தில் கடுகளவு ஈமான் உள்ளதோ அவரையும் வெளியேற்றுவீராக என்று சொல்லப்படும். நான் சென்று எனக்கு இட்ட கட்டளையை செயல்படுத்துவேன். திரும்ப வந்து அதே வார்த்தைகளால் அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து சஜிதாவில் வீழ்ந்து விடுவேன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துவீராக. சொல்லுங்கள், கேட்கப்படும். கேளுங்கள், தரப்படும். நீங்கள் பரிந்துரைப்பதை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படும். என் இரட்சகனே, என் உம்மத், என் உம்மத் என்பேன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருடைய உள்ளத்தில் கடுகளவை விடவும் குறைந்த அளவு ஈமான் உள்ளதோ அவரையும் வெளியேற்றுங்கள் என்பதாக கூறப்படும். நான் சென்று எனக்கு இட்ட கட்டளையை செயல்படுத்திவிட்டு 4வது முறையாக திரும்பி வருவேன். பிறகு அதே வாசகங்களால் அல்லாஹு தஆலாவை புகழ்வேன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துவீராக. சொல்லுங்கள், உங்கள் பேச்சு கேட்கப்படும். கேளுங்கள், தரப்படும். பரிந்து பேசுங்கள், ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எனக்கு சொல்லப்படும். எனது இரட்சகனே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்னும் திருக்கலிமாவை சொன்னவரையும் நரகிலிருந்து வெளியேற்ற எனக்கு அனுமதி தருவாயாக என்று சொல்வேன். என் கண்ணியத்தின் மீதும், என் உயர்ந்த அந்தஸ்தின் மீதும், என் பெருமையின் மீதும், என் உயர்வின் மீதும் ஆணையாக, எவர் இக்கலிமாவை சொல்லியிருந்தாலும் நிச்சயமாக நானாகவே அவரை நரகிலிருந்து வெளியேற்றுவேன் என்று அல்லாஹு தஆலா கூறுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.